third question, if f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 divided by 2, show that f of g equal to g of f equal to x. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், f of g equal to xன்னு ப்ரூவ் பண்ணணும், அதே மாதிரி g of f equal to xன்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், f of g ஃபைன் பண்ணலாம். f of gன்றதை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், f of g of xன்னு ரைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான். ஸோ f of g of xோட வேல்யூ என்ன, x plus 1 divided by 2. நமக்கு f of xோடைய வேல்யூ தெரியும். f of xோடைய வேல்யூ 2x minus 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. ஸோ f of x plus 1 divided by 2 equal to 2 into x. எக்ஸுக்கு பதிலாக x plus 1 divided by 2 minus 1. இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கும், x plus 1 minus 1ன்னு இருக்கும். இங்கே ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஃபைன் பண்ணணும். ஸோ ஜி ஆஃப் எஃப்பை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ரைட் பண்ணுவோமா, நமக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுவோம். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், 2x minus 1ன்ட்டு தெரியும். ஸோ 2x minus 1ன்ட்டு ரைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், g of x இருக்கு இல்லையா. ஸோ g of xல எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கோ அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது, x plus 1 divided by 2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக 2x minus 1, ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே எழுதிக்கணும், ப்ளஸ் 1 divided by 2. இங்கே ப்ளஸ் மைனஸ் 1ம் ப்ளஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க 2 இங்கே இருக்க 2ம் கேன்சல் ஆகி நமக்கு ரிமைனிங் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நமக்கு எக்ஸ் தான் கிடச்சிருக்கு, செகண்ட் ஈக்குவேஷனாக எக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2, f of g equal to g of f are equal. Hence, it is proved.